சார் வணக்கம் சார். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்களுடைய மொபைல் ஜெர்னலிஸ்ட் வாசகர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சார் இன்னும் 90 நாள் 92 நாள் தான் எலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது. எப்படி சார் ஒவ்வொரு அரசியல் கட்சியாக பார்த்துடலாம். இப்போ திமுக எப்படி சார்? திமுக அதிமுகன்னு 2 பேரும் எதிரெதிர் அணியாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்று சீமான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவைக்கா, திமுக, அதிமுக. இப்போ ஒவ்வொரு கட்சியாக பார்த்தோம்னா தாவைக்கா இன்னும் தெரியல எந்த பக்கம் போவாங்க, என்ன அவங்க கன்ஸ்ட்ரக்டிவ் ரோல் எடுக்கிறாங்க, இதெல்லாம் தெரியல. இதுக்கு இடையில வந்து சிபிஐ அந்த டெல்லியிலலாம் அவங்க போனாங்க, பயந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது மதில் மேல் இருக்கிற பூனையாக இருக்குது, அது தெரியாது. சீமான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அவர் பணத்து பின்னாடி தான் போவார். பாருங்க, அவர் 3.5 லட்சம் ரூபா ஒரு வாடகைகள் இருக்கார். இவர் வந்து ஏழைகளை பற்றி பேசுவார் மேடையில் போய். ஏழைகள் இல்லாத தமிழ்நாட்டை எப்படியா உருவாக்கு, 3.5 லட்ச ரூபாய்க்கு என்ன இருக்குது ஒரு வீடு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பின்னணி. அதே மாதிரி அவர் வந்து நிறைய அந்த பணங்க வாழ்ந்தது, அதை வாங்குறது, இது போடுறது, அதுதான் அவருடைய குறியாக இருக்கிறதே தவிர மற்றபடி அவருக்கு அந்த அரசியல் நோக்கெல்லாம் கிடையாது. அவரை நம்பி ஒருத்தர் இருக்காங்க, சரி ஏதோ நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. சீமானோட இது வந்து நம்ம ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தாது அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக 2 தான். இப்போ இவங்க இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சினா ஐயா வந்து திமுக கூட போயிடுவார்ன்ற மாதிரி அந்த பொதுக்குழுவே அறிவிச்சுட்டாங்க. ஒரு மாதிரி இவர் அன்புமணி ராமதாஸ் வந்து என்டிஏ கூட போயிடுவார். இப்போ அது எப்படின்னா அவங்க 2 பேரும் அந்த பொட்டி விஷயத்துலேருந்து வெளியில் வரணும், அதுக்கப்புறம் குடும்ப விஷயத்துலேருந்து வெளியில் வரணும். ஸோ இவ்வளவு இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து அவ்வளோவா அந்த தேர்தலை வந்து அதிகமாக ஒரு பாதிக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. கூட்டணிக்கு வந்தான்னா இப்போ ஐயாவுக்கு உள்ளது ஒன்று திமுக பக்கம் தான் போனோம், ஏதோ ஒன்று காசு கொடுப்பாங்க, அதுதான் ஐயாவுக்கு கிடைக்கும், ஏதோ கொஞ்சம் சீட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அவர் தாவேக்கா பக்கம் போவாருன்னா கண்டிப்பாக போக மாட்டார். ஏன்னா தாவேக்காவை ஆல்ரெடி அவங்க என்ன நிலைமை இல்லாமல் ஒரு இருக்குது, சீட்டு கொடுப்பாங்க ஆனால் பொட்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஐயா வந்து அந்த பக்கம் போக மாட்டார். அன்புமணி என்டிஏ கூட போயிடுவார். அது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாருன்றது தான் என்னுடைய இது. உண்மையான போட்டி அந்த களத்தில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக கூட தான் இருக்கும். அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து சலசலப்பாக நம்ம எல்லாம் பேசுகிறோம், அப்படி இருக்காது. திமுக அதிமுக தான் ரியல் ஃபைட்டுன்றது தான் இன்றைக்கி உள்ள ஒரு நிலைமை. சார் எல்லா கட்சியை பற்றி பேசிட்டேங்க, ஆனால் அந்த தேமுதிகவை பற்றி பேசவே இல்லை சார் ஒரு வார்த்தை வரீங்க. இப்போ தேமுதிக எப்படின்னா அந்த அம்மா இன்னுமே சொல்லி பாருங்கள், அவருடைய ஒரு விஷயம் இருக்குது. எப்பவுமே ஒரு வெற்றிடம் தான் எல்லாத்தையும் வந்து இயக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்குது. இப்போ இந்த அம்மா எடப்பாடிக்கும் கூப்பிட்டாங்க, அவரும் வந்துட்டார். முதல்வரோட பையனை அமைச்சிட்டாரு. யாருமே வராதெல்லாம் கிடையாது, எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ என்னன்னா இவங்களுக்கு திக்கு தெரியாத ஒரு காட்டில் இருக்காங்க. நீங்கள் எந்த பக்கமும் முடிவு எடுக்க முடியாது. திமுகவா அதிமுக எந்த பக்கமும் போக முடியாது. தாவேக்கா போனோம்னா அங்கே கண்டிப்பாக நடக்காது. அப்படியே கொடுத்தா சீட்டு தான் கொடுப்பாரு. இப்போ இந்த அம்மாவுக்கு செலவுலாம் இருக்கா, என்ன எப்படி சந்திப்பாங்க, அது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். எனவே இந்த அம்மா வந்து ஒரு எலெக்ஷனில் இது மாதிரி நடந்தது. ஜெயலலிதாவும் கலைஞர் இருக்கும்போது பாமகவையும் நம்ம விடுதலை சிறுத்தைகளும் தனியாக விட்டாங்க. 2 பேருமே கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டேன்னாங்க. ஆனால் நம்மலாம் நினச்சோம் இங்கே போவாங்க அங்கே 2 பேரையும் விட்டுட்டாங்க. என்ன நடந்தால் எல்லாம் தனியாக நின்று அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அது மாதிரி ஒரு நிலைமை தான் பிரேமலதாவுக்கு நடக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. சார் இப்போ இந்த அரசியல் காலம் வந்து பார்த்தோம்னா 4 முனை போட்டி அப்படின்ற இப்போ இந்த டிடிவி இந்த ஓபிஎஸ் அவரோட நிலைமெல்லாம் எப்படி சார் இருக்கும்? டிடிவி ஓபிஎஸ்லாம் தனி கச்சேரி நடத்த முடியாது. யாரோ ஒருத்தர் கச்சேரி இருப்பான், அது கூட போய் ஒரு ஏதோ நாதஸ்வரமோ தாளமோ போட வேண்டியது தான். மற்றபடி அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு மக்களும் இல்லை, அவங்களுக்கான ஒரு ஆட்சியை பற்றி ஏதாவது பேசுறதுக்கு அரசியல் பின்புலமோ அந்த அறிவோ இல்லாத ஒரு ஆளுகள் தான் அவங்க 2 பேருமே. சார் இப்போ இந்த 4 முனை போட்டியில் வந்து பார்த்தோம்னா யாருக்கு சார் கொஞ்சம் செல்வாக்கு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சீமான் அவர்கள் வந்து பார்த்தோம்னா 234 தொகுதி தனித்து வந்து நிற்கிறாரு. இப்படி நிற்கும் போது திடீர்னு வந்து நேற்று உங்கள் நண்பர் அவர் பேட்டி கொடுத்துருக்காரு மன்சூர் அவர்கள், அது எப்படி சார் பார்க்குறேங்க? மன்சூர் அலிகான் கரெக்டாக உடச்சி சொல்லிட்டாரு, நண்பன் தான் ஆனால் காசு பின்னாடி இருப்பான் அப்படின்னு. ஆனால் நானும் பார்த்துருக்கேன், அவரு இதுக்கு முன்னாடி ஒரு வேட்பாளரை நிற்க வைப்பார், அது திரும்ப இன்னொரு ஆளுங்களும் அதே ஆளுக்கு கொடுக்க மாட்டார். நீ அந்த வேட்பாளர்லாம் நான் பார்த்தா அவன் வீடை விற்று நகையை விற்று வச்சிருப்பான், பாவமாக கடனாக இருப்பார். ஸோ அது மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து நம்ம சீமானோடது. அதை எதிரொலிக்கிற மாதிரி தான் நம்ம இவர் மன்சூர் அலிகான் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா
வேற யாருமே அந்த அளவுக்கு சலசலப்பு உருவாக்கக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு யாருமே இல்லை. எல்லாம் திமுக அதிமுக 2 படகுகள் ஓடுது. முடிஞ்சா நீ ஏறிக்கோ, இல்லைன்னா நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். அதுதான் இன்னைக்கு யதார்த்த நிலைமை இன்னைக்கு அரசியலில், தமிழ்நாடு அரசியல். சார் இந்த சில்லற கட்சிகள்லாம் இருக்குல்ல சார், இந்த கருணாஸ் அவர்கள், தமிழ் அன்சாரி அவர்கள், இந்த எஸ்டிபி, அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? சரி, இவங்களுக்கெல்லாம் ஒரு வாக்கு வங்கியே ஒன்றுமில்லை. கருணாஸ் வந்து ஜெயலலிதா உருவாக்கப்பட்ட, ஜெயலலிதா கொடுத்த ஒரு பிச்சை தான் அது. அவருக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் கொங்கு பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா திமுக கூட இருக்காங்க. சின்ன சின்ன கட்சிகள் ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போகிற பஸ்ஸில் அப்படியே ஏறிக்கலாமா சார்? போகிற பஸ்ஸில் ஃபுட்போர்டில் ட்ராவல் பண்ணி போகிறது தான் தவிர அவங்களால டிரைவிங் சீட்லேயும் உட்கார முடியாது, கண்டக்டர் சீட்டில் டிக்கெட்டும் கொடுக்க முடியாது. ஸோ அதுவே அதெல்லாம் அவங்களால ஒன்றுமே அது என்ன நடக்காது எதுவுமே. அதுதான் என்னுடைய கணிப்பு. சார் எல்லா கட்சியிலும் வந்து பார்த்தோம்னா தேர்தல் அறிக்கைலாம் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், இப்போது என்டிகேல கூட நடந்துட்டு இருக்கு. ஆனால் இவர் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்காங்களே சார், ஏன்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவே ராபின் சர்மான்றவரை நியமிச்சிட்டாங்க. இப்போ முதல்ல பிரசாந்த் கிஷோர் பண்ணாதுங்களா தேர்தல் இதுக்கு, அதே மாதிரி ராபின் சர்மாவை இன்னைக்கு கொண்டு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு முன்னெடுப்பாடாக போயிடுச்சு. அதே மாதிரி கனிமொழி தலைமையில் ஒரு பெரிய தேர்தல் அறிக்கை குழு தயார் பண்ணிட்டாங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் இவரோட கணிப்பு எப்படி இருக்குன்னா, இவங்கெல்லாம் முதல்ல கொடுக்கட்டும், அதில் ஒரு இன் அண்ட் அவுட்டு, ஒரு மேலே கீழமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து இவர் ஃபில் பண்ணலான்னு நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இது. சார் இப்போது விஜய் அவர்கள் ஆகட்டும், அவங்களுடைய பொறுப்பாளர்கள்லாம் ஆகட்டும், அவங்க எல்லாருமே வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, எல்லாருக்கும் கொடுப்பாரு. ஆனால் என்னென்னா இப்போ வரக்கூடிய அந்த எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, முன்னாடி மாதிரி எலெக்ஷன்லாம் இல்லை, நிறைய பணம் செலவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்துடும். அது தாவேக்காவில் இருக்காங்களான்னா இல்லைன்னு தான் என்னுடைய கணிப்பு. தாவேக்காவுக்கு யார் அவங்க ஃபண்டு பண்ணுவாங்க அப்படின்போது நம்ம லாஸ்ட் டைம் கூட பேசணும், இந்த வெளிநாடுகள்லேருந்து வரும் அப்படிலாம் நினச்சோம். ஆனால் இன்னைய சூழ்நிலையில் இப்போது தாவேக்காவை ஒரு லாக் பண்ணியிருக்காங்க. இப்போ புஷி ஆனந்த், நம்ம ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பொதுச் செயலாளர், இவங்க எல்லாமே வந்து ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்காங்க அந்த கரூர் சம்பவத்தினால. அதனால் அவங்க அதிலேருந்து வர்றதுக்கும் அதுக்கப்புறம் இவங்க தேர்தலுக்கு முடிவு பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. சார் இப்போ அதிமுக ஆகட்டும், திமுக ஆகட்டும், உங்களுக்கு தெரியும், அதிமுகவை பொறுத்தளவுக்கு ரொம்ப சாமானிய ஒரு பெயிண்ட் அடிக்கிற கூப்பிட்டு கூட வா நீங்கள் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு வந்து 20 கோடி செலவு கண்டிப்பாக அவங்களே பண்ணிவிடுவாங்க சார். தேவைகள் அது மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு வாய்ப்பு, நம்ம சொன்னபடி வெளிநாட்டுகள்லேருந்து ஏதாவது இங்கே இருக்கிற மிஷன்ஸ் யாராவது கொடுத்தா உண்டு. இல்லைன்னா அவங்களால கண்டிப்பாக எலெக்ஷனில் வந்து நிற்பாங்க. எல்லாம் 234 தொகுதியும் நிற்பாங்க, நம்ம சீமான் அண்ணன் நிற்கிற மாதிரி. பட் ஆனால் பிரகாசிக்க முடியாது. இந்த இது பார்த்திங்கன்னா விளம்பர உலகத்தில் திமுக அதிமுக கடந்து போயிடும். அதனால் அவங்க தான் முன்னணியில் இருப்பாங்க. விளம்பர யுகம், நிறைய காசு செலவு பண்ண வேண்டிய நிலைமை. அந்த வேட்பாளர்களுக்கு அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியவில்லை. எனவே ரொம்ப அவங்களே ஒரு கூட்டணிக்கு போனால் தான் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள முடியும் என்பது தான் ஆணித்தரமான உண்மை. சார் நம்ம எல்லாரும் பற்றியும் பேசிட்டோம், ஆனால் இந்த காங்கிரஸ் விசிகா மட்டும் நீங்களும் விட்டுங்க, நானும் கேட்க மாட்டேன். சரி, அண்ணன் விசிகா வந்து ஆட்சியில் பங்கு கேட்பாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு சின்ன வில்லன்களாக இப்போ இருக்காங்க. விசிகாவும் ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க, காங்கிரஸும் கேட்குறாங்க. இது முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, ராகுல் காந்தி ஆல்ரெடி நம்ம விஜய்கிட்ட பேசியாச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல எங்கே காசு வரும்னு, காங்கிரஸ் கூட சப்போர்ட் பண்ணலாம். இந்த பின்னணியை வச்சு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்க ஆட்சியில் பங்கு கேட்பாங்க. ஆனால் ரொம்ப நாளாக ஆட்சி இல்லாமல் இருக்காங்க காங்கிரஸ், கண்டிப்பாக நடக்கும். நம்ம விடுதலை சிறுத்தைகள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற கேங்க் எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையில் தான். ஆனால் யாரோட தோல்வியாவது தான் அவங்க சவாரி செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி தனக்கான ஒரு இது கிடையாது என்பது தான் என்னுடைய கணிப்பு. சார் இப்போ நீங்கள் சொன்னங்க விடுதலை சிறுத்தைகள் பற்றி, அது எப்படி சார்? ஏன்னா இப்போது தலித் ஓட்டுகளும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது, சிறுபான்மையினர் ஓட்டு அவங்கக்கிட்ட தானே சார் இருக்கும், எப்படி சார் அது? இதெல்லாம் கரை கடந்து போயிடுச்சு. இப்போ என்னென்னா இப்போ தான் ஒரு மாவட்ட செயலர்லாம் மாற்றிருக்காரு. அது இருக்குன்னா சார் சம்பந்தம் இல்லை, அது வந்து எப்படின்னா அகேன்ஸ்டாக வேலை செய்வாங்க. சரி, எப்பவுமே காலவாரி விடுறது தான் தமிழக அரசு நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களே காலம் வருவாங்க. அப்புறம் நீங்கள் தலித்து ஓட்டுகள்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி நாங்கள் தான் தலித்துகள் அப்படின்ற அந்த கற்பனையெல்லாம் போச்சு. இப்போ என்னென்னா விஜயை நோக்கி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் சீமான் கூடயே போயிருக்காங்க. இதெல்லாம் இப்போ அதான் எல்லா இடங்களையும் போயிட்டாங்க. இவங்க வந்து திமுக வந்து அந்த தலித்துகளுக்கான 2-3 மினிஸ்டர் தூக்கி
அப்போ அதெல்லாம் பண்ணாங்க. அந்த அவர்களுக்கு தனி இது கொடுத்து நம்ம சிவசங்கருக்கெல்லாம் டாப் லெவல் மரியாதை கொடுத்து அவங்க தலித் ஓட்டுகளை கவரும் விதமாக அவங்க பண்ணாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இனிமேலும் அந்த விடுதலை சிறுத்தைகள் என்றால் தலித்துகள் அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லா கட்சியிலும் இப்போ ஐக்கியமாயிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு எவ்வளோ நாளைக்கு தான் அவங்க பின்னாடி இருக்க முடியும். நீ ஒன்றும் பதவியிலையும் கேட்க மாட்டேன்ற ஒரு மாவட்ட ஒரு என்ன நம்ம கார்பரேஷனில் கூட பார்த்தா ஒரு மேயர் கூட கிடையாது. சும்மா நீங்கள் எவ்வளோ நாள் தான் அவன் இருப்பான், அவனுக்கும் ஒரு ஆட்சியில் அதிகாரம் வேணும்ல. இப்போ அந்த மாதிரி திங்க் பண்ணுறதுனால இவங்க கிட்ட யாரும் இல்லை என்பது தான் என்னுடைய கணிப்பு. சார் இப்போ கடைசி ஒரு கேள்வி, இப்போ மொத்தத்தில் 4 முனை போட்டியாக இருக்குது, தேர்தல் எப்படி சார் இருக்கும்? சரி, 4 முனை போட்டி தான் இப்போ எப்பவுமே இருக்கிற மாதிரி தான். இப்போ இவங்கெல்லாம் போய் அங்கங்கே ஒண்டிக்குவாங்க. இந்த நீங்கள் சொன்ன எல்லா ஆளுகளும் 4 முனை. இப்போ எப்பவுமே சீமான் தனியாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா வர்றதுக்கு இருக்குது. தாவேக்காவும் காங்கிரஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா தாவேக்கிட்ட பணம் இல்லை. இப்போ இவங்க காங்கிரஸ் சொல்லலாம் நாங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது இவங்க வந்து அதை பரிசீலனை பண்ணுவாங்க. கண்டிப்பாக தாவேக்கா காங்கிரஸ் பரிசீலனை பண்ணுவாங்க. ஆட்சி அதிகாரம் வேணும் என்பதில் அவங்க குறியாக இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி தான். தாவேக்கா, திமுக, அதிமுக எப்பவுமே ஏற்கனவே இருக்கிற 2 பேர். இவங்க 2 பேரும் இருப்பாங்க. இவரும் வந்து ஸ்பாய்லர் கேம். இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் சப்போர்ட்டரை விட கூட்டணியை விட இன்னொரு பெரிய விஷயம் இந்த தடவை உருவாயிருக்கு. ஸ்பாய்லர் கேம். ஸ்பாய்லர்னா வர ஓட்டை பிரிக்கணும். அந்த ஸ்பாய்லர் கேமில் யார் இருக்காருன்னா நம்பர் 1 நம்ம சீமான். அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அவங்களாம் ஸ்பாய்லர் ஆஃப் த கேம். ஒன்று அவங்கள அந்த படங்களை ஏற்றிக்கிங்க அப்படின்னா அவங்களாம் ஸ்பாயில் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இப்போ டிஃப்ரெண்ட்டான தேர்தலை வந்து தமிழகம் இப்போ சந்திக்கும். அது நன்றிங்க சார். நன்றி மேம்.